ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 78. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 78. அவனுக்காக அழுதேனோ ஆண்டாளைப் போலே. அவனுக்காக அழுதேனோ ஆண்டாளைப் போலே. யார் இந்த ஆண்டாள்? அவர் யாருக்காக அழுதார்? அதுதான் சரித்திரம். அதுதான் இந்த வார்த்தையினுடைய முக்கியமான கருத்து. ஆண்டாள் அப்படின்னா நமக்கு தெரிந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த, நமக்கு திருப்பாவை நாச்சியார் திருமொழி கொடுத்த, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் கோதாதேவி. இது நமக்கு பிரசித்தமா தெரியும். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பொதுவாகவே பெண்கள் கோஷ்டியை ஆண்டாள் கோஷ்டி என்றுதான் சொல்லுவார்கள். பெருமை சேர்க்க ஆண்டாள் கோஷ்டின்னு சொல்லுவார்கள். அதே போல பல பேர் ஆண்டாளம்மாள், ஆண்டாள் அப்படின்னு பெயர் வைத்திருந்தார்கள். சற்று முன்காலம் வரையில கூட ஆண்டாள் என்ற பெயர் பல பேர் வீடுகளிலே பார்த்திருப்போம். வம்சத்துல ஆண்டாள்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருந்தது. சரி, இந்த ஆண்டாள் யார்? இவர் சுவாமி ராமானுஜருடைய முக்கிய சிஷ்யர், பவித்திரமாக இருந்தவர். ராமானுஜருக்கு தண்ட பவித்திரம்னா தண்டம் தான் கூறத்தாழ்வான். பவித்திரமாக இருந்தவர், தண்டமாக இருந்தவர் முதலியாண்டான். பவித்திரமாக வெள்ளை வஸ்திரமாக இருந்தவர் கூறத்தாழ்வான். அந்த கூறத்தாழ்வான் அவருடைய தர்ம பத்தினி தான் இந்த ஆண்டாளம்மாள். இவருடைய சரித்திரம் கீழே பார்த்திருப்போம். இவருக்கு திருமணமே ஆகாது, இவரை திருமணம் செய்து கொள்ளுபவர்கள் மாண்டு போவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க, இதை கேள்விப்பட்ட கூறத்தாழ்வான் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி, திருமணம் செய்து கொள்ளுவது ஒன்று புத்திர சந்தானத்தை பெறுவதற்காகவும், இன்னொன்று பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்காகவும், ஆத்ம உஜ்ஜீவனமான பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துல தான் அடியனுக்கு நாட்டம். என்னைக்கு சிற்றின்பமான உடல் ஆசையிலே எனக்கு ஆசை இல்லாதபடியாலே இதிலே குறையில்லை, நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன்னு சொல்ல, உண்மையில பல காலம் வாழ்ந்து கூறத்தாழ்வான் தான் முதல்ல பரமபதிக்கிறார். கூறத்தாழ்வான் பரமபதித்த பிற்பாடும் ஆண்டாளம்மாள் வாழ்ந்து வந்தாள். அவர்களுக்குத்தான் 2 பிள்ளைகள். ஒருவர் ஸ்ரீ பராசர பட்டர், இன்னொருத்தர் வேதவியாச பட்டர் என்று பார்க்கிறோம். இது அந்த ஆண்டாளம்மாளை பற்றிய சரித்திரம். இப்பொழுது கூறத்தாழ்வான் பரமபதித்து விட்டார். ஆண்டாளம்மாள் கைங்கரியத்திலே தன் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார் திருவரங்கத்திலே. கூறத்தாழ்வானுடைய சிஷ்யர்களுக்குள்ளே ஒருவருக்கு பிள்ளை ஆழ்வான் அப்படின்னு பேர். பிள்ளை ஆழ்வானுக்கு கூறத்தாழ்வான் கூறியதை ஸ்மரிப்பது அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷணத்திலெல்லாம் இது மேற்கோளாக இவரை பற்றி காட்டியிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த பிள்ளை ஆழ்வான் என்பவர் கூறத்தாழ்வானுடைய நேரடி சிஷ்யர். அது என்னவோ அவர் அடிக்கடி கொஞ்சம் பாகவத அபச்சாரப்படுவார். பேச்சில் சுடு சொற்களை பேசிடுறது, தினமும் ஒருத்தருடைய யாராவது ஒரு பாகவதர்கிட்ட அபச்சாரப்பட்டு கொண்டே இருந்தார். கூறத்தாழ்வான் அவரிடத்துல ஒரு நாள் சத்திய பிரதிங்கையை வாங்கிக்கிறார். உம்முடைய மனசை எனக்கு கொடுத்துரும், நீர் இப்ப சொல்லிட்டேர், இன்னையிலிருந்து பாகவத சப்த அபச்சாரப்படக்கூடாதுன்னு சொல்ல, மறுநாளே பார்த்தா அவர் தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு கூறத்தாழ்வானுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கார். என்ன நடந்தது, ஏன் இப்படி தலையில துண்டு போட்டு உட்கார்ந்திருக்கீர் என்று கேட்க, என்னால முடியல சுவாமி, அபச்சாரப்படாம இருக்க முடியலை, தவறு செய்து விட்டேன், ஆச்சாரியனிடத்திலேயே சொல்லி என்னால் அந்த சபதத்தை நிறைவேற்ற முடியலை, என்னால் கட்டுப்படுத்த முடியலையே என்று வருந்தினார். அப்ப கூறத்தாழ்வான் சொன்னார், முதல்ல பశ్చాதாபப்பட்டீர் இல்லையா, தெரியுது இல்ல நம்ம பாகவத அபச்சாரப்படுறது தவறு, ஐயோ அப்படின்னு வருந்துகிறீர் இல்லையா, அதனால பகவான் உம்முடைய குற்றங்களை மன்னிப்பார். எப்படியும் நீர் அதாவது கர்மா, உடலால போய் அடிக்கிறது கொல்றதுன்னு அபச்சாரப்பட போறதில்லை. அடுத்தது மனசால கட்டாயமா படாம இரும், பேச்சாலும் பண்ணாமல் இரும், உடையவர் திருவடிகளே சரணம் என்று எம்பெருமானார் திருவடிகளை நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தும் என்று சொல்ல,
அந்த பிள்ளை ஆழ்வானிடத்துல பாகவதபச்சாரத்தினுடைய கொடூரம் என்னது, அதை நீர் தவிர்க்க வேணும்னு கூரத்தாழ்வான் சொன்னார் அப்படிங்கிற சரித்திரம் கேள்விப்படுகிறோம். அந்த பிள்ளை ஆழ்வான் அவருக்கு ஒரு வீடு இருந்தது, திருமாளிகைன்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு வீடு இருந்தது ஸ்ரீரங்கத்தில். ஒரு முறை பராசர பட்டருக்கும் தெரிஞ்சவர் தான் கூரத்தாழ்வானுடைய இன்னொரு சிஷ்யன். அவருக்கு ஒரு பெரிய செல்வந்தர், பிரபு, ஜமீன்தார். அவருக்கு வீரசுந்தர பிரம்மராயன் அப்படின்னு பேர். வீரசுந்தர பிரம்மராயன்னு பேர். அவர் பல பேர் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, கைங்கரியம் பண்ணுறோம், நம்மகிட்ட காசு இருக்குன்றதுக்காக ஒரே அகங்காரம் மமகாரத்தோட டாம் டும் தமால் திமேல்னு எதையோ பண்ணுறது. ஆகம விதிகளை பார்க்கறதில்ல, பெரியவர்கள் சொல்கிறத கேட்கறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் சொல்கிறத கேட்கறதில்ல இல்லையா. அதுபோல நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இன்னைக்கும் பார்க்குறோம். அன்னைக்கே இருந்திருக்கிறான் இந்த வீரசுந்தர பிரம்மராயன். அவன் என்ன பண்ணின்னு இருக்கான், பெருமாளுடைய சந்நிதியை சுற்றி இருக்கக்கூடிய திருமதில் கைங்கரியம் செய்து வருகிறான். திருமதில் கைங்கரியத்தை செப்பனிடுதல், எல்லாம் அந்தந்த இடத்துல கல்கள் எல்லாம் உடைஞ்சு போயிருந்தா அதை சரிப்படுத்தி செப்பனிட்டு கட்டும் போது நடுவில், அந்த செவருக்கு நடுவில் பிள்ளை ஆழ்வான் பரம பாகவதோத்தமர் அவருடைய திருமாளிகை இருக்க அதை இடிக்கணும். அதை இடிச்சிட்டு அந்த இடத்துல நேராக கட்டுவோம். அது என்ன நடுவில் வளைஞ்சி போறது, அதை இடிச்சிட்டு கட்டுவோம். இதே போல முன்னாடி தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருமாளிகை இருந்த பொழுது திருமங்கை ஆழ்வார் அந்த இடத்துல தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய நந்தவனம் இருக்கிறது என்று மதிலை சுற்றி கட்டினார். அந்த நந்தவனத்தை இடிக்காம கட்டிட்டு போனார்னு சரித்திரம் பார்க்கிறோம். இவன் என்ன பண்றார், இந்த வீரசுந்தர பிரம்மராயன் பிள்ளை ஆழ்வான் என்ற பாகவதோத்தமருடைய வீடு, அதை இடிச்சிட்டு நான் நேரா கட்டுவேன்னு அடம் பிடிக்கிறார். அப்ப பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய பிள்ளை, அவர் போறார், வீரசுந்தர பிரம்மராயனை பார்த்து சொல்றார், ஹே வீரசுந்தர பிரம்மராயரே, இது என்ன காரியம் நீர் செய்தீர்? நீர் கற்ற மதில் சுவரா இதற்கு காப்பு? பகவானுக்கு நீர் கற்ற கல் சுவரால தான் காப்புன்னு நினைக்கிறீரா? கிடையாது. நின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் பாகவதோத்தமர்களும் செய்கிற மங்களாசாசனம் தான் காப்பே தவிர, நீ ஏதோ ஒரு ஜடப்பொருளான ஒரு கல்லு தான் இந்த பகவானுக்கு ரட்சையாக இருக்கும்னு நினைக்கிறிய, தவறு. பிள்ளை ஆழ்வான் என்பவர் ஒரு பாகவதோத்தமர். அவருடைய மனம் புண்படும்படியாக அவருடைய குடிசையை இடித்து அவருடைய திருமாளிகையை இடிச்சு கட்டுறிய, அவர் எங்க போய் வாழ்வார்? அவர் இருக்கிற கிரகத்தினால உனக்கு என்ன குறை வந்துட போது? அதோடு சேர்த்து சுத்தி கட்ட வேண்டாமா? அவர் கிரகமும் அதற்குள்ள ஒரு காவலாதானே இருக்கும். அவருடைய கிரகத்தால என்ன ஏற்பட்டு விட போகிறது? வேண்டாம், இப்படி செய்யாதீர் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றார். ஆனா வீரசுந்தர பிரம்மராயன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சொல்றத கேட்காமல் அவன் இடிச்சு கட்ட ஆரம்பிச்சுட்டான். என்ன சொன்னாலும் கேட்கலையே. அதை விட கொடுமை, கட்டினவன் அதுக்கப்புறமா இவர் இப்படி தடுத்து பேசினார். நாம ஒரு காரியம் பண்ணும்போது ஆச்சாரியனுடைய பிள்ளையாவே இருக்கட்டுமே, ரொம்ப பெரிய வித்வானாவே இருக்கட்டுமே, சர்வதந்திர சுதந்திரரா இருக்கட்டுமே, இவர் யார் எனக்கு இப்படி எல்லாம் சொல்றது அப்படின்னு ஒரு அகங்காரம் மமகாரம். நாம செய்யறதுதான் சரி, யாரோ ஒருத்தருக்காக மதில சுத்தி கட்டுவாங்களா அப்படின்னு எல்லாம் கோபப்பட்டு பராசர பட்டரிடத்திலும் அபச்சாரப்பட்டு நடந்து கொள்ளுகிறான். ரொம்ப விரோதம் பாராட்டுறான். எப்பவுமே பல பேருக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணா பிடிக்காது. நம்ம நல்லதே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம், அதை இன்னொருத்தர் சொன்னாங்கன்னாக்கா அது ஏறவே ஏறாது. பல பேருக்கு அது உண்டு. நான் சரி, நான் அப்படிதான் மனிதன் வாழ்கிறான். அதுபோல இந்த வீரசுந்தர பிரம்மராயனுக்கு தான் நினைப்பது சரி, இவர் என்னதான் இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியனோட குமாரர் தானே, நம்மோட வயசுல சின்னவர் தானே அப்படின்னு ஒரு அகங்காரம். மதுல அவருடைய வீட்டை இடித்து கட்டினது மட்டுமல்லாமல் பராசர பட்டர் இடத்துல அடிக்கடி ஏதாவது ஒரு காரணம் வந்தால் அவரிடத்துல விரோதம் பாராட்டி அவருக்கு கொஞ்சம் மனசுல உபத்திரவம் கொடுத்து கொண்டே இருந்தான். பார்த்தார் பட்டர், இது என்ன இவனால நமக்கு உபத்திரவம் அதிகமாகிவிட்டதே, சரி கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்தை விட்டு தள்ளி இருப்போம். யார்? பராசர பட்டர். ஸ்ரீபராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசேன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை பார்க்காம பட்டரால இருக்கவே முடியாது. அதிலும் முக்கியம் பிராட்டி, பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார், அவளை தரிசிக்காமல், அவளை ஸ்தோத்திரம் செய்யாமல், அவளை அனுபவிக்காமல், அவள் உற்சவங்களில் பங்கெடுக்காமல்
ஸ்ரீ பராசர பட்டரால இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பராசர பட்டர் நம்பெருமாளை விட்டு, ஸ்ரீரங்க நாச்சியாரை விட்டு, இவனுடைய உபத்திரவம் தாங்காமல் மனசு ஏதோ சஞ்சலப்படுகிறதே என்று தன்னுடைய தாய் ஆண்டாளம்மாளையும் விட்டுவிட்டு திருக்கோஷ்டியூருக்கு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டார். திருக்கோஷ்டியூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய நரகநாசன் பெருமாள், உரகம் மெல்லனையான், அந்த பெருமாளை சேவித்துக் கொண்டு அங்கே வாழ்ந்து வருகிறார். ஆனா துக்கம் தாங்கல. ஏன்? தினமும் சேவிக்கிற, தனக்கு உயிரா பிராணனா இருக்கக்கூடிய என் திருமகள் சேர்மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும்னு சொல்லக்கூடிய நம்பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியாரை விட்டு பிரிந்து இருக்கிறார் இல்லையா, அந்த பிரிவு தாங்கவில்லை. பிரிவாற்றாமையில சோகமா இருக்கிறார். அப்பொழுதுதான் சிஷ்யர்கள் எல்லாம் சொல்றாங்க, சுவாமி ஆண்டாள் தாயார் மேல அழகா ஒரு தனியன் பாடுமே என்று சொல்ல, அப்பொழுது அவர் பாடின தனியன் தான் நீலாதுங்க ஸ்தனகிரி தடீசுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி என்ற அந்த ஆண்டாள் தாயாருடைய திருப்பாவைக்கு தனியனை அங்கேதான் பராசர பட்டர் அருளி செய்தார். இது இப்படி நடந்து கொண்டிருக்க திடீரென்று ஒரு நாள் ரொம்ப இள வயதிலேயே இந்த வீரசுந்தர பிரம்மராயன் மரணமடைந்து விட்டான், இறந்துட்டான். பட்டருக்கு எத்தனை பேர் சிஷ்யர்கள் இருப்பார்கள். பட்டர் மேல அவ்வளவு அபிமானத்தோட அவருடைய உபன்யாசத்தை கேட்டு அவரோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். எல்லாம் உத்திரியத்தை தூக்கி தலையில போட்டு பட்டருடைய எதிரி, பட்டரிடத்தில் அபச்சாரப்பட்டவன், இந்த பட்டருக்கு விரோதியான இந்த வீரசுந்தர பிரம்மராயன் மாண்டான், இனிமே பராசர பட்டர் சீக்கிரமா வந்துருவார் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரே ஆனந்தமா எகிரி குதித்து கொண்டாடுகிறார்கள். ஆண்டாளம்மாள் பெருமாளை சேவித்து விட்டு கூரத்தாழ்வானுடைய தர்மபத்தினி பராசர பட்டருடைய தாயார் பெருமாளை சேவித்துட்டு வந்து கொண்டிருக்கிறாள். வரும்பொழுது பார்க்கிறாள், என்னப்பா எல்லாம் கொண்டாட்டமா இருக்கிறீங்க, என்ன நடக்குது என்று கேட்க, அம்மா வீரசுந்தர பிரம்மராயன் இறந்து போயிட்டான், பராசர பட்டருடைய விரோதி, அவர் சொன்ன பேச்ச கேட்கல, இல்ல விரோதி மாண்டு போயிட்டான், எவ்வளவு அபச்சாரப்பட்டான் நம்ம பராசர பட்டர்கிட்ட, மாண்டு போயிட்டான், அவன் இனிமே நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு இவர்கள் சொல்ல, இனிமே பட்டர் சீக்கிரம் வந்துருவார். ஒரு தாய், சாதாரண தாயா இருந்தா எப்படி நினைப்பா, அப்பா நம்ம பிள்ளை திரும்பி வரப்போறான், நம்ம பிள்ளையை பகைத்து கொண்டவன் மாண்டு போனான் அப்படின்னு தானே ஒன்னும் சந்தோஷப்படலான்னாலும் மனசுல ஒரு அமைதியோட போயிடுவாங்கல்ல. கூரத்தாழ்வானுடைய தர்மபத்தினி இல்லையா ஆண்டாளம்மாள், நேரா வீட்டுக்கு வந்தாள், கதவை சாத்தினாள், சத்தம் போட்டு உள்ளே சென்று அழுகிறாள், கூக்குரலிட்டு அழறாளாம், வெளியில கேக்குது அந்த சத்தம், தேம்பி தேம்பி அழுகிறாள் அந்த தாய். எல்லாரும் திகைச்சு போயிட்டார்கள். வந்து என்னம்மா ஆச்சு, இப்படி அழறீங்களேம்மா, சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இல்லையா, அழறீர்களே என்று கேட்க அந்த அம்மா பதில் சொல்றா, ஹே பிள்ளைகள், இந்த வீரசுந்தர பிரம்மராயன் யார்? கூரத்தாழ்வானுடைய சிஷ்யன், ஆச்சாரிய சிரேஷ்டரான கூரத்தாழ்வானுடைய திருவடி சம்பந்தம் பெற்று அந்த ஆச்சாரியருடைய திருக்குமாரரான பராசர பட்டரிடத்தில் அபச்சாரப்பட்டதனாலே கூரத்தாழ்வானுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற ஒருவனுக்கு மோட்சம் இல்லைன்னு நினைத்தால் அவன் செய்த அதிர்ஷ்டம் பாத்தியா, அவனுக்கு எவ்வளவு துர்பாகியம் பாத்தியா. அவரிடத்துல அவருடைய திருக்குமாரர் பராசர பட்டரிடத்துல செய்த அந்த பாகவத அபச்சாரத்தினால மோட்சத்தையே இழந்து போனானே, நற்கதியை அடையாம போயிட்டானே, அல்ப ஆயுஷா மாண்டு போயிட்டானே, இங்கேயும் சுகத்தை அனுபவிக்கல, போன இடமானது மோட்சமானு கேட்டா கூரத்தாழ்வானிடத்துல நேரடியாக பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவன், அவருடைய நேரடியான சிஷ்யனாக இருந்து ஒருத்தன் மோட்சத்தை இழக்கிறான் என்று நினைத்தால் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. நீங்க இன்னும் பராசர பட்டர் திரும்பி வந்துருவார்னு ஆனந்தப்படுறீங்களே, இங்க ஒரு ஆத்மா இவ்வளவு அருகில் பரமபத சோபானம் ஆடும்போது விளையாடுவோம், ஸ்னேக் அண்ட் லேடர், 99 போனா ஒரு ரெட்டைய போட்டா குதிச்சு மேல போயிடலாம், அங்க போய் ஒரு ஒத்தையை போட்டு பெரிய பாம்புல கீழே விழுந்தான் பாத்தீங்களா, அது போல நரகத்தை சென்று அடைகிறானே. இப்படி ஒரு ஆத்மா ஆழ்வானுடைய திருவடி சம்பந்தத்தினால மோட்சத்தை அடைந்திருக்க வேண்டியவன் தான் செய்த பாகவத அபச்சாரத்தினால மோட்சத்தை இழந்து இப்படி இங்கேயும் அல்பாயுசாக மோட்சத்துக்கும் போகாமல் இருக்கிறானே என்று தேம்பி தேம்பி வருத்தப்பட்டு அழுதிருக்கிறாள் என்றால், கூரத்தாழ்வானிடத்துல இருந்த அந்த பரம கருணை அப்படிங்கிற அந்த திருவுள்ளம், தனக்கு தீங்கிழைத்த நாளூரான், அந்த நாளூரானுக்கும் மோட்சம் வேணும்னு கேட்டார் இல்லையா,
பேர்பட்ட கூரத்தாழ்வானுடைய தர்மபத்தினி என்பதை ஆண்டாளம்மாள் வீரசுந்தர பிரம்மராயன் இழந்து போனானே, கூரத்தாழ்வானுடைய சிஷ்யனாக இருந்தும் மோட்சத்தை இழந்தானே என்று அழுதாள். தன் பிள்ளைக்கு ஏதோ நடந்துடுச்சுன்னு இல்ல, தான் பிள்ளை திரும்பி வரான்னு சந்தோஷப்படல. ஐயோ, ஒரு ஜீவாத்மா மோட்சத்தை இழந்தானே என்று அழுதாள். இதைத்தான் திருவல்லிக்கேணி அம்மாள் சொல்லி அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு ஆச்சாரிய பிரதிபத்தி இப்பேற்பட்ட கூரத்தாழ்வானுடைய சிஷ்யனுக்கு கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டாங்களே, அது அடியனுக்கு கிடைக்கவில்லையே என்று திருவல்லிக்கேணி அம்மாள் நினைத்து பார்க்கிறார். அடுத்த வாக்கியம் 79வது வாக்கியம். தெருமண்ணை ஏற்றேனோ ஜீயரை போலே. தெரு மண்ணை ஏற்றேனோ ஜீயரை போலே. என்ன இது? அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.